தமிழகத்தை சற்று தாண்டி ஆந்திர மாநிலத்தின் எல்லைக்குட்பட்ட பகுதி. ஜீவமங்கலம் ஜமீன் முப்போகம் செழிக்கும் கிராமம். அரிசி உற்பத்தியில் முதன்மை வகிக்கும் ஆந்திர மாநிலத்தின் பெயரை கெடுக்காமல் நெற்பயிர் விளைச்சலில் நல்ல போகத்தை கொடுத்தது ஜீவமங்கலம். மாடு கட்டி போரடித்தால் மாளாது என யானை கட்டி போரடித்த காலம் என்று ஒரு பழமொழி உண்டு. ஆனால் இந்த காலத்திலும் 4 யானைகள் தலையடித்தல் முறைப்படி, அதாவது நெற்கதிர்களை கல்லில் அடித்து நெல்மணிகளை உதிர்த்து கொண்டிருந்தன. அத்தனை செழித்த விளைச்சல் அந்த ஊரில். எத்தனை செழிப்பாக ஊர் இருப்பினும் ஏழ்மையில் இருப்பவர்கள் ஏழைகளாகவே இருந்தனர். பணம் படைத்தவர்கள் இன்னும் செல்வ செழிப்பில் திளைத்தனர். பச்சைச்சேல் வயல்வெளிகள், ஆற்றுப்படுகை அருகே தென்னந்தோப்பு. பட்டணத்தில் 100% வடிகட்டி எடுத்தாலும் கிடைக்காத சுத்தமான சுவாசக்காற்று என கிராமத்திற்கே உரிய அத்தனை சிறப்பம்சங்களும் உரிய ஊர் ஜீவமங்கலம். முற்றுப்புள்ளி. சுதந்திரம் வாங்கும் முன் ஜீவமங்கலத்தை சுற்றிருந்த 21 ஊர்களும் ஜீவமங்கல ஜமீன் கட்டுப்பாட்டில் அவர்களால் ஆளப்பட்டது. சுதந்திரத்திற்கு பின் ஜமீன் முறை ஆட்சி ஒழிக்கப்பட்டு ஊர்கள் பகுதிவாரியாக பிரிக்கப்பட்டு மாவட்டங்களுடன் இணைக்கப்பட்டது. இருந்தும் ஜீவமங்கலம் இன்றும் அந்த ஜமீன் கட்டுப்பாட்டில்தான் இருக்கிறது. மக்களாட்சி என்ற பெயரில் வார்டு மெம்பர், கவுன்சிலர், சேர்மன், ஊராட்சி தலைவர் என்று 100 பதவிகளில் மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் மொத்த அதிகாரமும் ஜமீன் வாரிசுகளின் வசம் இருந்தது. அவர்களை கேட்காமல் அணுவும் அசையாது, அசையவும் கூடாது. மீறினால் உயிரையும் இழக்க நேரலாம். ஊரின் நடுப்புறத்தில் 110 ஏக்கர் நில பிரம்மாண்டமாக நிமிர்ந்து நின்றது அந்த அரண்மனை. பழங்கால கட்டிடக்கலையும் கர்த்தூன்களும் தேக்கு மரக்கதவுகளும் ஆங்காங்கே பொருத்தப்பட்டிருந்த கண்ணாடி குமிழ் விளக்குகளும் சுவற்றில் வரையப்பட்டிருந்த பழமை வாய்ந்த சித்திரங்களும் மாசருவும் குறையாமல் அரண்மனையின் சிறப்பை எடுத்து காட்டின. இன்று அரண்மனையில் கோலகல கொண்டாட்டம் போலும். வீடே மலர் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு விழாக்கோலம் பூண்டிருந்தது. ஊரில் மொத்த மக்களும் இன்று அரண்மனையில்தான் வேலை செய்து கொண்டிருந்தனர். ஒரு பக்கம் மொத்த கிராமத்திற்கும் உணவு தடபுடலாக தயாராகிக் கொண்டிருக்க, மறுபுறம் வீட்டை அலங்கரிக்கும் பணியில் முனைப்பாய் ஈடுபட்டிருந்தனர் பலர். மரச்சாமான்களை பளிச்சென துடைத்து வைத்து கொண்டிருந்தாள் தெய்வானை. அவள் வயது மகள் துளசி அவளின் நேரடி கண்காணிப்பில் விளையாடிக் கொண்டிருக்க வேலையில் மும்முரமாய் இருந்தாள். ஏய் துளசி, அதை தொடாதே. தெய்வானை அதட்ட முகத்தை சுருக்கி அவள் அருகில் வந்து அமர்ந்தாள் துளசி. அம்மா சொல்லுடி, ஏன் மாடை இன்னிக்கு அரண்மனையே கோலாகலமாயிருக்கு, என்ன விசேஷம் இன்னிக்கு? தெய்வா வேலையை நிறுத்திவிட்டு மகளை பார்த்தாள். இன்னிக்கு நம்ம சின்னையாக்கு பிறந்த நாள். ரொம்ப வருஷமா அவர் பிறந்த நாள் கொண்டாடினதே இல்ல. இப்பதான் அவருக்கு கல்யாணம் முடிவாயிருச்சுல. குடும்பமே சந்தோஷத்தில நிறைஞ்சிருக்கு. அதான் இந்த வருஷம் அவரு பிறந்த நாளை பிரம்மாண்டமா கொண்டாட முடிவு பண்ணிட்டாங்க. அவருக்குதான் கண்ணில்லையே, எப்படிமா கல்யாணம் நடக்கும்? அப்பாவியாய் கேட்டாள் துளசி. ஐயோ, சத்தம் போட்டு பேசாதடி, சாப்பிடற 3 வேளை சோத்துக்கும் ஆப்பு வைச்சிருவ போல. கொஞ்சம் அமைதியாய் இரு. இங்கே தூணுக்கும் காதிருக்கு. ஜமீன்காரங்க ஒரு மாதிரி, நாம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாய் இருக்கணும். நீ பேசாம போய் விளையாடு என விரட்டிவிட அங்கிருந்து ஓடிவிட்டாள் துளசி. அரண்மனை முழுக்க மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உற்சாகமும் திளைத்திருக்க, மறு ஓரத்தில் ஒருவன் முட்டிப்போட்டு கைகள் பின்னால் கட்டப்பட்டு அழுது கொண்டிருந்தான். அவன் எதிரில் ஆஜாகுபாகுவாய் அமர்ந்திருந்தான் ஒருவன். அவன்தான் தேவ் வித்யுத் சக்கரவர்த்தி. 29 வயது ஆண், அரிமாவாய் அதிகார தோரணையுடன் அமர்ந்திருந்தான். பார்ப்பவருக்கு நடுக்கம் கொடுக்கும் பார்வையில்லா அந்த விழிகளில் அத்தனை கோபம். நெருங்கியவருக்கு மட்டுமே அவன் குறை தெரியும். ராஜவம்சத்துக்குரிய கம்பீரம் மற்றும் அழகுடன் இருந்தான் தேவ். ரணதேவ் சக்கரவர்த்தியின் ஒரே மகன். தேவ் இயல்பிலேயே நற்குணம் பொருந்தியவன் என்றாலும் தந்தையின் அரக்கசாயல் அவ்வப்போது அவனிடம் எட்டி பார்க்கும். எப்பேற்பட்ட குற்றத்தையும் மன்னிக்க முடிந்த அவனால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரே விஷயம் துரோகம். ஆனால் அவனை சுற்றி துரோகிகள் மட்டுமே உள்ளனர் என்பதை இன்னும் அவன் அறியவில்லை. இறக்கும்போது அவன் தாய் அவனிடம் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு இறந்து போனாள். உன்னை சுற்றி ஏதோ தவறாக இருக்கிறது, கவனமாக இரு. உன்னை படுகழியில் தள்ள ஒரு கூட்டமே காத்திருக்கிறது என்று சாகும் தருவாயில் கூறி இறந்துவிட தலையும் புரியாமல் காலும் புரியாமல் யாரை நம்புவது, யாரை தள்ளிவைப்பது என தவித்துக் கொண்டிருக்கிறான் தேவ். அதனால் யாரும் தன்னை நெருங்க முடியாத படிக்கு தன்னை சுற்றி ஒரு சக்கரவியுகத்தை அமைத்து கொண்டான். முற்றுப்புள்ளி.
முரட்டுதனம் வீரம் என்ற குணங்களால் தன்னை சுற்றி வளையமிட்டு யாரும் தன்னை நெருங்க முடியாதபடிக்கு பார்த்து கொண்டான். இந்த கோட்டையை ஆளும் அரசன் அவன் ஒருவனே. இன்னும் 2 நாட்களில் அவனுக்கு திருமணம். இன்று அவன் பிறந்த நாள். திருமணத்தை ஆடம்பரமாக நடத்த அவனுக்கு பிடித்தமில்லை. கண்பார்வையற்ற தன்னை அனைவரும் காட்சி பொருளாக பார்ப்பதில் விருப்பமில்லை. உறவினர்கள் முன்னிலையில் திருமணம் எளிமையாக நடந்தால் போதும் என்று கூறிவிட்டான். குறைந்தபட்சம் அவன் பிறந்த நாளையாவது ஆடம்பரமாக கொண்டாடி கிராம மக்களுக்கு உணவளிக்க வேண்டும் என தேவ் உறவினர்கள் கோரிக்கை விடுக்க அரைமனதாக ஒப்பு கொண்டுவிட்டான். இதோ இன்று பிறந்தநாள் கொண்டாட்டங்களை தவிர்த்து இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறான் என பார்ப்போம். ஐயா, தெரியாம பண்ணிட்டேன். பணத்துக்காக உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன். என் புள்ளைக்கு கல்யாணம் வைச்சிருக்கேன்யா. அதுக்கு காசு தேவைப்பட்டுச்சு. அதான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டேன். கோயில் நகைகள் மேல கை வைச்சது தப்புதான். என்னை மன்னிச்சிருங்க. கதறிக் கொண்டிருந்தான் அந்த கைதி போல் அமர வைக்கப்பட்டிருந்தவன். அவன் கதறல்கள் எதுவும் தேவ் மனதை கரைக்கவில்லை. அவனை இன்னும் வெறியேற்றத்தான் செய்தது. உனக்கு பணம் வேணும்னு என்கிட்டே கேட்டிருந்தா கொட்டி கொடுத்திருப்பேன். கோயில் நகையை திருடிருக்க எவ்வளவு நம்பிக்கை வைச்சிருந்தேன். நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேல. நான் எதை வேணா தாங்கிப்பேன். இந்த நம்பிக்கை துரோகத்தை மட்டும் என்னால பொறுத்துக்கவே முடியாது என்று சினங்கொண்டு கர்ஜித்தவன் கையில் வைத்திருந்த துப்பாக்கியால் சரியாக 2 காலிலும் கட்டாள். குண்டடிப்பட்டவன் மரண ஓலமிட அது எதுவும் தேவ்வின் இரக்கத்தை சம்பாதிக்கவில்லை. வழக்கம்போல அவனை சுற்றி நின்றிருந்த 3 அடியாட்களும் பார்வையற்ற அவன் சரியாக கடுவதை வியந்து போய் பார்த்திருந்தனர். வஜ்ரவேல்தேவ் அழைக்க ஐயா என கைகட்டி பணிவாக அவன் முன்னால் வந்து நின்றான் வஜ்ரவேல் எனப்படும் தேவ்வின் ஆஸ்தான உதவியாள். இவனை கொண்டு போய் எங்கேயாவது கண்காணாத இடத்தில போடு. சாமர்த்தியம் இருந்தா பொழைச்சிக்கட்டும். இல்ல காக்கா கழுகுக்கு இரையாகட்டும். அப்புறம் அவ பொண்ணுக்கு கல்யாணம்னு சொல்லிருந்தான்ல. ஆமாங்கய்யா. சித்தப்பா என்றழைக்க வேகமாக ஓடிவந்தார் அமர்தேவ் சக்கரவர்த்தி. ரணதேவ் சக்கரவர்த்தியின் தம்பிட ஊரில் அவ்வளவாக அவருக்கு மரியாதை கிடையாது. அவர் நடத்தை அப்படி. சொல்லுடா கண்ணா, நம்ம கோயில் பராமரிப்பாளர் சுந்தரலிங்கம் பொண்ணு கல்யாணத்துக்கு என்ன தேவையோ அதை சிறப்பா செஞ்சிருங்க. எந்த குறையும் வரக்கூடாது. அமர் துப்பாக்கி தோட்டாவால் துளைக்கப்பட்டு காலில் குருதி கொட்ட மயங்கிய நிலையில் கிடந்த சுந்தரலிங்கத்தை நடுக்கத்துடன் பார்த்தார். வித்திய கண்ணா, நான் சொல்றேன்னு கோவப்படக்கூடாது. இப்படி இருக்கிற சொத்தையெல்லாம் ஊருக்கு வாரி இறைச்சிட்டா அடுத்து வர்றா நம்ம சந்ததிகள் தெருவில கையேந்தி நிக்கிற நிலை வந்திரும். சட்டென குரல் வந்த திசையில் திரும்பினான் தேவ். அவன் திரும்பிய தோரணையில் பயந்து பின்னால் நகர்ந்தார் அமர். நான் யாரோட சொத்தையும் எடுத்து தானம் கொடுக்கல. பரம்பரையா ஏழைகளுக்காக நம்ம பாட்டன் காலத்திலிருந்து ஒதுக்கி வைச்ச சொத்தைதான் எடுத்து கொடுத்துட்டு இருக்கேன். தேவையில்லாம பேச வேண்டாம். சொன்னதை செய்யுங்க. அவன் தீர்க்கமாய் பேசி முடித்துவிட சரிப்பா நீ எது செஞ்சாலும் சரியாதான் இருக்கும். அப்புறம் உன் பிறந்த நாளுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் ரெடி. உனக்காக எல்லோரும் கீழே காத்திருக்காங்க. நீ வந்தேனா விழாவை ஆரம்பிச்சிடலாம். தயங்கியபடி கூறினார். சரி வரேன் சித்தப்பா, நீங்க போங்க. அமர் கீழிறங்கி சென்றுவிட்டார். சிறிது நேரம் வேலைப்பாடுகள் நிறைந்த தேக்கினால் செய்யப்பட்ட அந்த மர இருக்கையில் கண்மூடி சாய்ந்து அமர்ந்திருந்தான் தேவ். அவன் உதடுகள் நிரஞ்சனா என அவள் பெயரை அழகாய் முணுமுணுத்தது. பெயரை சொல்லும்போதே அவன் நாக்கு தித்தித்ததோ என்னவோ. அவன் மனது முழுவதும் மலர்வனம் படர்ந்தது போல் வாசம் வீசியது. நிரஞ்சனா தேவ் அத்தைமகள். அவன் வாழ்க்கையின் ஒரே ஆதாரம் நிரஞ்சனா. அளவு கடந்த காதல் அவள் மீது. ஒன்றல்ல இரண்டல்ல, 10 வருடங்களாய் சிறுவயதில் முளைத்த காதல். மற்றவர் விஷயத்தில் 10 முறை யோசிப்பவன் நிரஞ்சனா விஷயத்தில் ஒரு முறை கூட யோசிக்க மாட்டான். கண்மூடித்தனமான நம்பிக்கை, கண்மூடித்தனமான காதல். சிறுவயதில் அவள் குரலை கேட்டிருக்கிறான். விளையாடி மகிழ்ந்திருக்கிறான். அதன்பின் அவள் படிப்பிற்காக வெளிமாநிலம் சென்றுவிட்டாள். இப்போது அவன் பிறந்த நாளுக்காக வருகிறாள். அவளை நினைத்து கொண்டிருப்பது மட்டுமே அவன் காதலுக்கு போதுமானதாய் இருந்தது இத்தனை நாட்களாக. ஆனால் இப்போது அப்படி இல்லை. அவள் அருகாமைக்காக மனமேங்கியது. அவள் ஸ்பரிசத்திற்காக உயிர் துடித்தது. இதழ் தீண்டும் ஒற்றை முத்தத்திற்காக அவன் இளமை தாபம் கொண்டது. பார்வையற்ற அவனுக்காய் பார்வையாய் வரப்போகும் பாவையை நினைத்து எத்தனை நாள் கனவு கண்டிருக்கிறான். இன்று தன்னவள் வரப்போகிறாள்.
சொல்லில் அடக்க முடியா ஆனந்தம் அவனுக்கு. என்ன இன்னும் வரல, நேரமாகிட்டு இருக்கே. சாந்தி ராஜவேலுவிடம் வினவ இருடி வருவான் என அவளை அமைதிப்படுத்தினார் ராஜவேலு. அதோ வரான் பாருங்க என் சிங்கக்குட்டி என அமர் உற்சாகமாய் கத்த அவர் விழிபோன திசையை அனைவரும் வழிநோக்கினர். மாடியிலிருந்து கம்பீரமாய் இறங்கி வந்தான் தேவ். அவன் கால்கள் தயக்கமில்லாமல் தடுமாறாமல் ஒவ்வொரு படியாய் தாண்டி வந்தன. பிடிமானம் ஏதுமில்லாமல் ராஜநடையுடன் இறங்கி வந்தான் அந்த மாளிகையின் அதிபதி தேவ் வித்யுத் சக்கரவர்த்தி. ஜமீன் என்பதற்காக ராஜுடைகள் அணியவில்லை. கிரீம் கலர் ஷர்ட் பிளாக் பேண்ட் அணிந்திருந்திருந்தான். காதில் ஒற்றை கடுக்கன், கழுத்தில் முறுக்கிய தங்க சங்கிலி அவன் அழகுக்கு அழகு சேர்த்தன. பிரம்மாண்ட கூடத்தில் கூடியிருந்த மக்கள் அவன் அழகைக் கண்டு மனதார திருஷ்டி கழித்தனர். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அண்ணா. பாசமாய் வந்து கட்டி கொண்டான் துருவன் சக்கரவர்த்தி. அமரின் மகன், வித்யுத்தின் தம்பி. நன்றிடா தம்பி. மகிழ்வுடன் அணைத்து கொண்டான் தம்பியை. சரி, நேரமாகுது, கேக் வெட்டு கண்ணா. சாந்தி அவனை அழைத்து வந்து கேக் வைக்கப்பட்டிருந்த மேஜையின் முன்னிறுத்தினார். அத்தை, சொல்லுப்பா, நிறை எங்கே? காலையிலேயே வர்றதா சொல்லி இருந்தாளே. அது பிளைட் லேட்டாம். எப்படியும் ராத்திரிக்குள்ளே வந்துருவா, நீ கவலைப்படாதே. தேவ் முகம் வாடிவிட்டது. சரி அத்தை என்று உயிரே இல்லாமல் கேக்கை வெட்டி துருவன் அமர் என அனைவருக்கும் ஊட்டிவிட்டு விழா முடிவதற்குள் தன்னறைக்குள் சென்று புகுந்து கொண்டான். கட்டிலில் வந்து படுத்தவன் கண்கள் மூடி தன்னவளை நினைத்து கொண்டான். நிறு, எனக்கு உன்னை பார்க்கணும்டி. அதுக்காகவாவது எனக்கு பார்வை கிடைக்கணும். உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். சீக்கிரம் உன் தேவ்கிட்டே வந்திரு. கண்கள் மூடி பிதற்றிக் கொண்டிருந்தான். இங்கோ முடியாது, முடியாது. அந்த குருடனை கட்டிக்கிட்டு காலம் பூரா அவனுக்கு என்னை சேவை செய்ய சொல்றீங்களா? இதுக்கு ஒரு நாளும் நான் ஒத்துக்க மாட்டேன். காத்து கத்தலாய் தன் பெற்றவர்களிடம் கத்திக் கொண்டிருந்தாள் நிரஞ்சனா.